தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க நீங்க. அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை புடுங்குறாங்க. நீங்க ஒரு பவுன் அரை பவுன் தங்கம் வச்சு தாலியை கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எங்க வெள்ளியில கொலுசு போடுறது தங்கத்தில் போடாத பிள்ளைகள் பாவங்கள். அது எவ்வளவு நீங்க ஏற்றிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிக்கல. 1.25 லட்சம் ரூபா ஒரு பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவோம்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்யிருக்கேன்னு யார்கிட்டயா போய் கேளுங்க. நீங்க ஒன்றிய அரசுல நிதியமைச்சருங்க இருக்காங்க. இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது, அதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தக்காளி விலை 100 ரூபான்னா கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி 20 ரூபாய்க்கு தக்காளியை கொடுக்கு. மத்திய அரசு அந்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா? ஏன்னா செய்யறது முழுதும் அவங்களுடைய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் தங்கத்தையும் விற்கிறாங்க, வெள்ளியும் விற்கிறாங்க. வேற யாரும் விற்கலையா? நீங்க பங்கு சந்தைக்கு போங்க. போலி ஆட்டு எவ்வளவு நிறுவனங்களை உள்ள கொடுத்து போலியா தான் அந்த சந்தையை நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாங்களே, ஏன் எடுத்து போறான்? இங்க நியாயமா நடக்கலைன்னு தான் எடுத்து போறான். அப்ப இவ்வளவு தவறுகளும் செய்யறது ஒன்றிய அரசு. தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க நீங்க. அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை புடுங்குறாங்க. நீங்க ஒரு பவுன் அரை பவுன் தங்கம் வச்சு தாலியை கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எங்க வெள்ளியில கொலுசு போடுறது தங்கத்தில் போடாத பிள்ளைகள் பாவங்கள். அது எவ்வளவு நீங்க ஏற்றிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிக்கல. 1.25 லட்சம் ரூபா ஒரு பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவோம்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்யிருக்கேன்னு யார்கிட்டயா போய் கேளுங்க. நீங்க ஒன்றிய அரசுல நிதியமைச்சருங்க இருக்காங்க. இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது, அதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தக்காளி விலை 100 ரூபான்னா கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி 20 ரூபாய்க்கு தக்காளியை கொடுக்கு. மத்திய அரசு அந்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா? ஏன்னா செய்யறது முழுதும் அவங்களுடைய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் தங்கத்தையும் விற்கிறாங்க, வெள்ளியும் விற்கிறாங்க. வேற யாரும் விற்கலையா? நீங்க பங்கு சந்தைக்கு போங்க. போலி ஆட்டு எவ்வளவு நிறுவனங்களை உள்ள கொடுத்து போலியா தான் அந்த சந்தையை நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாங்களே, ஏன் எடுத்து போறான்? இங்க நியாயமா நடக்கலைன்னு தான் எடுத்து போறான். அப்ப இவ்வளவு தவறுகளும் செய்யறது ஒன்றிய அரசு. வணக்கம். தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரு பவுனுக்கு 1,30,000 ரூபாய். நம்ம தமிழக அரசினுடைய சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு, தங்கம் விலையை ரொம்ப ஏற்றி மத்திய அரசும் மோடியும் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடியவர் கூட ஒரு அடிப்படை பொருளாதாரம் தெரியல அப்படின்றது மிகுந்த வருத்தத்தக்க ஒரு செயல். அரசியலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மையிலே தங்க விலை ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்க. திடீர்னு சவுதி அரேபியாவில் பெட்ரோலுக்கு வந்து ஒரு $100 ஜாஸ்தி ஆகிடுச்சு, $200 ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த ரேட்டுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையும் நம்ம விற்போம். அப்போது இங்கேயே நம்ம அந்த பெட்ரோல் விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் தங்க மார்க்கெட்டும். தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ தங்கம் வந்து விளையிறதில்லை, நம்ம உற்பத்தி பண்ணுறதில்லை. முழுக்க வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது தான் தங்கம். அப்போ இந்த விலையை நிர்ணயம் செய்வது சர்வதேச சந்தைகள், நம்ம நிர்ணயம் செய்வது கிடையாது. இன்னும் எளிமையாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக சென்னையில் ஒரு புயல் வரப்போகுது, கடுமையான மழை, 1 வாரம் 10 நாள் வரப்போகுது அப்படின்னா, இந்த அடிப்படை தேவைகளான மெழுகுபத்தி ஆகட்டும், பால் ஆகட்டும், பிஸ்கட் ஆகட்டும், இதனுடைய விலை வந்து அதிகமாகும் இல்லைங்களா? இந்த டிமாண்டும் அதிகமாகிறதுனால விலையும் அதிகமாகும் அந்த சமயத்தில். அதே போன்று தான் தங்கத்திற்கும் இப்போ சர்வதேச சந்தையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நடந்துட்டு இருக்க உக்ரைன் போர், அப்புறம் ஈரானில் நடக்கக்கூடிய யுத்தம், இஸ்ரேலில் நடக்கக்கூடிய யுத்தம், இதெல்லாம் நடக்கிறதுனால உலக நாடுகளே முழுக்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறதுக்கு பதிலாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது குளோபல் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது தங்கத்துக்கு, அதனால் விலை ஏறுது. அதே மாதிரி டாலர் ரேட்டும் இதில் வந்து ஒரு அளவுகோல்.
டாலர் ரேட் வந்து சர்வதேச சந்தையில் ஏற ஏற நம்ம தங்கமும் டாலரில் வாங்குது, அமெரிக்க டாலரில் வாங்குறதுனால அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிரகாரமும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். உண்மையிலே மோடி அரசாங்கம் தங்கத்துக்கு வந்து விலையை கூட்டியிருக்காங்களா குறைச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த வரி வந்து 15% இருந்ததை கடந்த பட்ஜெட்டில் நம்ம 6% குறைச்சிருக்கோம். ஒருவேளை இந்த 15லிருந்து 6 குறைக்கப்படாமல் இருந்தால் இன்னைக்கு சர்வதேச விலைப்படி தங்க விலையில் இன்னைக்கு 1,30,000னா அது 1,40,000 50,000 போயிருக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு. இதை சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம், நாங்கள் மத்திய அரசாங்கம் வரி இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, சாமானிய மக்களுக்கு தங்கம் அதிகமாக போய் சேரணும் அப்படின்றதுனால 9% வரி குறைப்பு செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? மின்சார கட்டணத்தை 100 மடங்கு உயர்த்திருக்கீங்க, சொத்து வரியை 500 மடங்கு உயர்த்திருக்கீங்க, மற்ற எல்லா கட்டணங்களையும் உயர்த்திருக்கீங்களே தவிர எந்த வரியும் நீங்கள் குறைத்ததாக வரலாறே கிடையாது. அப்போது நீங்கள் இது போன்று மத்திய அரசு தவறாக செய்கிறது, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற தவறான உதாரணங்களை சொல்வதை உங்கள் தகுதியை கருதி நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.